நானும் வரேன். மாமியார் வீட்டுல வரதட்சணை வாங்கின வண்டியை வச்சு என்ன பந்தா காட்டுறாம. சார் பரவாயில்லையே, 2 வீலர் கூட நிறுத்தாது செஞ்சுரியில, கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க. உங்களை பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன். தேங்க்யூ. ஏன்னா பாட்டு போடுங்கண்ணா, ஜாலியா கேட்டு போலாம். என்னடா டூரிஸ்ட் மாதிரி வந்து டெரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா இது கட்ட கத்தியில வச்சு என்ன விட்டு எங்கடா போறீங்க? பொழைக்க முடியா? இவனு யாரு புதுசா வரானுங்க? இவனுங்க யாரு டீம்? மேல் தலையெல்லாம் தப்பிச்சிருச்சு, கீழே மட்டும் மாட்டிக்கிச்சு. கீழே மாட்டிக்கிச்சா? பாத்து போட வேண்டியதானே? தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். எங்கடா ஓட பாக்குற? அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவான். இவனை ஏதாவது பண்ணணும்னே. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சரி கார்ட்டூன் மண்டையா, ரசிச்சு ரசிச்சு அடிக்கணும். பாரின் சரகாடா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு. நாங்க தான் உங்க ஏரியால வந்து குமார போட்டோம், பதிலுக்கு நீங்க எங்க ஏரியால வந்து சேகர போட்டீங்க. இப்ப எதுக்குடா அங்க வந்த? ஐயா அண்ணா, எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்பந்தம்? என்னடா எய்த்து பேசுற? சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணன் அந்த டீம்ல ஒரு ஆளே கிடையாது. என்னடா அண்ணனை எய்த்து பேசுற? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம். இங்கிலீஷ்ல வேற எய்த்து பேசுறியா? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணே அதான் நான் அதுக்கு வரல. என்னடா சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணனை எய்த்து பேசிட்டு இருக்க. நாயே ஏண்டா எது பேசினாலும் எது பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படா பதில் சொல்றது? நல்லா வீங்கின வெட்டுக்கிளி மாதிரி இருந்துட்டு. எதுக்குடா சிரிக்கிறான்? ஏன்டா சிரிக்கிற? இல்ல உங்களை பார்த்தா அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. ஏய் புடிச்சிட்டு அந்த காட்டு போயிடுச்சா? ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆக்கிடுறானே. இவனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய டெரர்னு காட்டணும். ஆமாண்ணே, போனே உங்க அப்பா என் பொண்ணை பார்த்து கூட நேத்து தான் ஃபோன் பண்ணா. உனக்கு எதுவும் இல்லையாமா? இல்ல அங்கிள், ஐம் ஆல் ரைட். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ராமுக்கு நல்லா தெரியும் அங்கிள், பட் அவன் எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். இட் ஹர்ட்ஸ் மீ a lot. அங்கிள், ஐ நீட் யுவர் ஹெல்ப். we'll see. ராம் ராம், உங்க முழு பேர் என்ன? ராம் ராமச்சந்திரன். என்ன நடந்தது சொல்லுங்க. இல்ல இல்ல யாரோ என்ன கொலை பார்க்குறேன். ஷாரு 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 ஓகே. ஷாருவா? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிவன் சாமி சாரை பார்க்கணும். தேங்க்யூ சார். சென்னை எனக்கு முதல்ல கொடுத்த ஃபீல், பிரிவு தர வலி, அம்மா விட்டு அதுக்கு முன்னாடி நான் பிரிஞ்சதே இல்லை. மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நான் சாப்பிட்டாச்சு. வேலைக்கு சேர்ந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பெங்களூர்ல நடக்கிற சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ல நம்ம கம்பெனி சார்பா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க சார். பெங்களூர் பிரான்ச்ல இருந்து இன்னொருத்தர் வந்து உங்களோட அங்க ஜாயின் பண்ணுவாங்க சார். இமீடியட்டா கிளம்பணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். சாரு, ஸ்னோ டிராப் K6 அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்காக வந்தவங்க இந்தியா முழுக்க இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய காம்படிஷனுக்கு வந்துட்டோமோன்னு உள்ளுக்குள்ள பயமாக இருந்தது.
ராம். ஓ ராம், ம். வா வா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். ராம், ஆ? ஐ அம் சாரு. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உனக்கு ரூம் மேல இருக்கு. நீ குளிச்சுட்டு வா, I'll make coffee for you. ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டாக எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு நாள்? சாருக்கு 5 நிமிஷம் கூட தேவைப்படல. வரும்போது ரொம்ப ஸ்வெட்டியா இருந்தியா, அதான் ஹக் பண்ணல. உட்காரு ராம், காஃபி கொண்டு வரேன். இந்த ஃப்ளாட் ரொம்ப அழகா இருக்குங்க. இது ரெண்டல் ஃபிளாட், ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு. ஓ. ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே நீ வேணா இங்க கண்டினியூ பண்ணிக்கோ. ஹவுஸ் த காஃபி? ரொம்ப நல்லா இருக்கு. Yeah, he's reached. Okay. Bye. What are your hobbies? Music and watching movies. Oh, mine too. My favorite is Superstar. நமக்கு எப்போவுமே டிஆர் தாங்க. அவரோட எனர்ஜி லெவல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். Good. ராம், எனக்கு ஜென்ரலாகவே செக்ஷுவல் டாக்ஸ், பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேசுறது பிடிக்காது. லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ராஜெக்டா? ஆமாம். ரிலாக்ஸ் ராம், முதல்ல சிட்டி சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பார்க்கலாமே. என் உசுறு என்னை விட்டு பிரிஞ்சு போறத என் கண்ணால பார்த்தேன். நான் உயிரோட செத்துட்டு இருந்தப்ப சாரு என்னை தேடி ஊருக்கே வந்துட்டா. சாரு, செத்த நிமிஷம் 2 உசுரும் ஒண்ணுதான். ஒண்ணு போயிடுத்து, இன்னொன்னு போவேன்னு அடம்பிடிச்சுட்டு தன்னையே ஒருத்திண்டு உள்ள கிடக்கு. ராம் எப்படியா இருந்தான்னா பெத்தவை கட்டியே போய் சேர்ந்துருவாமா. தயவு செஞ்சு அவனை பட்டத்தை கூட்டிட்டு போயிடு. அவனை காப்பாத்த ஒரு வழியை பாருமா. 3 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கலமா, இந்த தண்ணினாலும் நீங்க கொடுங்கம்மா. சாரு தண்ணி கொடுத்தா அது உயிர் தண்ணி. நான் இருக்கேன்டா உனக்கு, எப்பவும் கூடவே இருப்பேன். சாரு சொன்னது எனக்குள்ள உசுரா ஓடிட்டு இருக்கு. ராம், என்னடா அது, தினம் நைட்டு தூங்காம இப்படிதான் அழுதுட்டு இருக்கியா? Basically, the function is like. Hello. ராம் எப்படிமா இருக்கான்? முன்ன விட இப்போ பெட்டரா இருக்கான். ராம் கிட்ட கொஞ்சம் கொடுமா. ராம் சென்னையில இருந்து சிவன் சுவாமி சார். ராம், அம்மாவே நினைச்சிட்டு இருக்காத. இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும். உங்க 2 பேரையும் நம்ம கம்பெனி ரொம்ப நம்பிட்டு இருக்கு. ப்ரொசீட் வித் தி ப்ராஜெக்ட். ஓகே சார். ராம், நீ
பாக்குற வேலையில முன்னேறி பெரிய இடத்துக்கு வரணும். அதான் அம்மாவோட ஆசை. அங்க பாரு, உங்க அம்மா வானத்துல நட்சத்திரமா மாறி உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. சாருவால நான் திரும்ப வாழ ஆசைப்பட்டேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சதை பத்தி டாடி கிட்ட பேசினேன். You won't believe it. He's more thrilled than I am. You know what? இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் நீ பண்ணா நல்லா இருக்கும். ஐயோ, ஸ்டேஜ்னாலே எனக்கு நடுங்கும், அதுவும் இங்கிலீஷ் வேற. சான்ஸே இல்ல. இல்ல ராம், இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஐடியா உன்னோடது தான். ஆக்சுவலி பார்த்தா நான் உனக்கு அசிஸ்ட் தான் பண்ணிருக்கேன். ட்ரஸ்ட் மீ ராம், இந்த பிரசன்டேஷன் நீ பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் சாரு, என்னால முடியாது. ப்ளீஸ் சாரு, நீயே பிரசன்ட் பண்ணிடு. ஓகே, கூல் கூல். ஆனா இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன மீனாட்சி, வேண்டுதல் பலமா இருக்கு? வேண்டுதல் புள்ளண்ணனுக்காக மட்டுமா இல்ல லோகத்துக்கும் சேர்த்தா? எனக்கு உலகமே என் பையன் தானே ஐயரே. எனக்கு அப்புறம் என்ன மாதிரியே அவனை பாத்துக்கிற ஒரு பொண்ணு கையில அவனை பிடிச்சு கொடுத்துடு சாமி, என்ன வேண்டிக்கிறேன். அவன் நிச்சயமா கொடுப்பான். ப்ராஜெக்ட்க்கு நிறைய விஷயம் வருது. நீ உன் லவ் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு அழகான கிஃப்ட்டை கொடுத்து நான் சொல்வேன் சாரு.